வணக்கங்க. எங்கள் மாமியாரோட மனக்கவலை தீரலைங்க. யாராருக்கோ என்னென்னவோ பிரச்சனை, மாத்திரை இல்லை, வீடு இல்லை, துணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, எனக்கு சாவே வரலையேன்னு கேட்குறாங்க. டைம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லலாம், பசங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டால் பதில் சொல்லலாம், வேறு ஏதாவது விஷயங்கள் கேட்டால் பதில் சொல்லலாம். சாவு எப்போ வரும்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்கிறது? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, நம்ம எல்லாருமே உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம செத்து தாங்க பொழைச்சிருக்கோம். இப்போ கூட நீங்கள் நெஞ்சு தொட்டு சொல்லுங்கள், நான் செத்துருந்தா 6 வருஷம் ஆயிருக்கும், அவங்க செத்துருந்தா 6 வருஷம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு பதிவு மனசுக்குள்ளே வச்சு தாங்க இருப்போம். ஆனாலும் கடவுள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜீவனோடு உயிரோடு இருக்காருன்னா கடவுளோட நோக்கம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாதுங்க. அதனால் சாவை தேடி நம்ம போகக்கூடாதுங்க, சாவு தாங்க நம்மளை தேடி வரணும். அதுக்காக நம்ம சிங்க பெண்மணியாக காத்திருக்கணுங்க. இது உபத்திரவ காலங்க. உபத்திரவத்தை தாண்டினா நிச்சயம் ஒரு சந்தோஷமோ வெற்றியும் நமக்கு கிடைக்குங்க. எல்லாமே நன்மைக்கே.